ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குது. அதில் ஒன்று தான் திருச்செந்தூர். திருச்செந்தூர் பற்றிய டாப் 10 சுவாரஸ்யமான தகவல்களை 10 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குது. என்னென்ன? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இதில் திருச்செந்தூர் 2வது படை வீடாக அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. 5 வீடுகள் மலையில் இருக்கும்போது திருச்செந்தூர் மட்டும் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பு. யோசிச்சு பாருங்களேன், கடல் அலையின் ஓசையில் முருகனின் அருள் நினைச்சாலே பரவசம் ஆகுதுல்ல. திருச்செந்தூர் திருத்தலம் சுமார் 1500 ஆண்டுகள் வரை பழமையான கோவில்னு சொல்லப்படுது. திருச்செந்தூர்ன்ற சொல்லுக்கு செழிப்பான நகரம்னு அர்த்தம். இலக்கிய காலங்களில் இதனுடைய பெயர் திருச்சீரலைவாய்னு அழைக்கப்பட்டிருக்கு. நக்கீரரால் இயற்றப்பட்ட திருமுருகாற்று படையில திருச்செந்தூர் 2வது தலமாக அமைக்கப்பட்டிருக்கு. இங்க உள்ள முருகனின் பெயர் சுப்பிரமணிய சுவாமி. அருணகிரிநாதர், குமரகுருபர சுவாமிகள் இவங்க இருவரும் முருகனின் அருளை பெற்றவர்கள். முருகனை நோக்கி பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. இதுல குமரகுருபர சுவாமிகளுக்கு அவரது 5 வயசு வரை பேசவே வரல. அவரது பெற்றோர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் காலடியில குழந்தைய வச்சிட்டு கடல்ல இறங்க முடிவு பண்றாங்க. அப்போ முருகப்பெருமான் அவங்களுக்கு முன்னாடி மனித வடிவுல கையில மலரோட காட்சியளிக்கிறாரு. குழந்தைய பார்த்து தன்னோட கையை காமிச்சு இது என்னன்னு கேட்க, பூமேவு செங்கமல புத்தேழு தேற்றிய பாமேவு தெய்வ பழமறையும்ன்ற 244 வரிகள் கொண்ட கந்தர்கலி வெண்பாவை பாடுறாரு குமரகுருபரர். முருகனின் கருணையை எண்ணி பாருங்க. 5 வயசு வர பேச முடியாத குழந்தைய அவரது புகழ பாடும்படி மாத்திட்டாரு. அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த கலியுகத்திலையும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளை, அதாவது கடன் பிரச்சனையா இருக்கட்டும், திருமண தடை, குழந்தை பேரு, வீடு கட்டுறதுன்னு எல்லா சிக்கல்கள்ல இருந்தும் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றும் கருணாமூர்த்தியா இருக்காரு நம் திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் கோவில்ல இருக்கிற கோபுரத்தோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. இந்த கோபுரத்தோட உயரம் சுமார் 157 அடி உயரம் இருக்கு. அடேங்கப்பா, எவ்வளோ பெருசுல. இக்கோவிலோட கோபுரம் கிபி 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா கூறப்படுது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யற இடம் தானே திருச்செந்தூர். தனது வெற்றிக்கு பின்னாடி அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமா முருகப்பெருமான் சிவனுக்கு பூஜை செய்யறாரு. அதனால அந்த கோலத்திலேயே முருகப்பெருமான் இங்கு காட்சியளிக்கிறாரு. அதாவது முருகனோட வலது கையில தாமரை மலரும், தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்து காட்சியளிக்கிறாரு. தன்னோட வெற்றிக்கு பின்னாடி சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பூஜை பண்றாருன்னு நம்ம பார்த்தோம். அதனாலேயே இந்த தலத்துல முருகனோட இடது பின்புற சுவர்ல ஒரு லிங்கம் அமைஞ்சிருக்கு. லிங்கத்துக்கு முதல்ல தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம்தான் முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்னாடி லிங்கம் இருக்கும். ஆனா இந்த 2 லிங்கத்தோட அழகையும் நம்ம தீபாராதனை ஒளியில மட்டும்தான் ரசிக்க முடியும். அது மேலும் சிறப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவில்ல முக்கியமா பார்க்க வேண்டிய தரிசனம் ஒன்று இருக்கு. அதுதான் பஞ்சலிங்க தரிசனம். பஞ்சலிங்கம் சன்னதி முருகன் சன்னதிக்கு வலது புறத்துல இருக்கு. மார்கழி மாசத்துல தேவர்கள் இந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்ய வருவாங்கன்றது ஒரு ஐதீகம். திருச்செந்தூர் கோவிலுக்கு போனா பார்க்க வேண்டிய இன்னொரு கோவில் தூண்டுகை விநாயகர் கோவில். இந்த கோவில் கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவில்னு சொல்றாங்க. முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமா இந்த விநாயகர் இருப்பதாலேயே இவரோட பெயர் தூண்டுகை விநாயகர்னு சொல்றாங்க. இதுவரை இவரை தரிசிக்கலனா இனி போகும்போது கண்டிப்பா இவரை பார்த்துட்டு கோவிலுக்கு போங்க. இது ஒரு ஐதீகமா கருதப்படுது. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ராஜகோபுரம் மேற்கு திசைய பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி கிழக்கு திசையை நோக்கி காட்சியளிப்பாரு. பொதுவா எப்படி இருக்கும்? சுவாமி இருக்கிற திசையில தானே கோபுரம் இருக்கும். ஆனா இங்க கடல் இருக்கிறதுனால மேற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு.
திருச்செந்தூர் முருகன் கோவில் காலையில 5 மணில இருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இங்க என்னென்ன திருவிழா செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், முக்கியமா கந்த சஷ்டி விழா. பொதுவா முருகன் கோவில்ல கந்த சஷ்டி விழா 6 நாட்கள் நடக்கும். சில கோவில்ல சஷ்டிக்கு மறுநாள் திருக்கல்யாணமும் சேர்த்து 7 நாட்கள் நடக்கும். ஆனா திருச்செந்தூர்ல 6 நாள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம், அடுத்த 5 நாள் சுவாமி திருக்கல்யாண கோலத்துல ஊஞ்சல் சேவைன்னு இந்த திருவிழா சும்மா 12 நாள் ஜேன்னு நடக்கும். இப்ப சஷ்டி விரதம் போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் முருகனை நினைச்சு இந்த விரதத்துல இருக்கீங்களோ நீங்க நினைச்ச எல்லாமே முருகனோட அருளோட நல்லபடியா நடக்கும். சரி, யாரெல்லாம் சூரசம்ஹாரம் பார்க்க திருச்செந்தூர் போக பிளான் பண்ணிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளோட திருச்செந்தூர் முருகப்பெருமானை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல அதெல்லாம் நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க செல்வாஸ் தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.